போற்றும் மகிமை கொடி மேலே பறப்பது போல எங்கள் வாழ்வும் மேன்மையடைவதாக. புதுமைகள் புரிந்து புகழ் பெற்றவாவும் புகழ் பாட வந்தோரை கரை சேர்த்தவா. புதுமைகள் புரிந்து புகழ் பெற்றவாவும் புகழ் பாட வந்தோரை கரை சேர்த்தவா. தாயுள்ளம் கொண்டு தகை கூர்ந்தவாயம் தாகங்கள் தீர்த்து தரணியாழ்வா. தாயுள்ளம் கொண்டு தகை கூர்ந்தவா எம் தாகங்கள் தீர்த்து தரணியாழ்வா. தீராத நோய்களை தீர்த்து வைத்தவா. தீராத நோய்களை தீர்த்து வைத்தவா. எம் ஆராத காயங்கள் மறையச் செய்தவா. ஆராத காயங்கள் மறையச் செய்தவா. புதுமைகள் புரிந்து புகழ் பெற்றவா. உன் புகழ் பாட வந்தோரை கரை சேர்த்தவா. ஏங்கிடும் ஏழைகள் வேண்டுதலில் ஓங்கிடும் உன் கரம் புதுமைகளில். மடியேந்தி குழந்தை வரம் தேடி வருவோரின் குறை தீர்க்க பிறக்கும் குழந்தை இயேசுவே. அமைதியை இழந்து தனிமையில் புலம்பும் வறியோர்க்கு மருந்து உம்மழலை மொழி. புதுமைகள் புரிந்து புகழ் பெற்றவா. உம் புகழ் பாட வந்தோரை கரை சேர்த்தவா. புதுமைகள் புரிந்து புகழ் பெற்றவா. உம் புகழ் பாட வந்தோரை கரை சேர்த்தவா. தாயுள்ளம் கொண்டு தயை கூர்ந்தவா எம் தாகங்கள் தீர்த்து தரணியாழ்வா. தீராத நோய்களை தீர்த்து வைத்தவா. தீராத நோய்களை தீர்த்து வைத்தவா. எம் ஆராத காயங்கள் மறையச் செய்தவா. ஓடி வந்தோம் உம் பதமே. கோடி நன்மை புரிபவரே. காவல் குழந்தை இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுடைய கொடி இதோ உயர உயர பறந்து கொண்டிருக்கின்றது. அனைவரும் கைகளை உயர்த்தி நம் குடும்பத்தை, நம்முடைய தொழிலை, நம்முடைய அன்றாட வாழ்வினுடைய உறவுகளை குழந்தை இயேசு ஆசீர்வதிக்கின்றார். இதோ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இன்று முதல் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று தொடக்கங்கள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அபிரகமாய் பார்த்து ஆண்டவர் சொன்னது போல ஏதோ அற்புத குழந்தை இயேசு ஏதோ நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றார். இதோ ஆண்டு பெருவிழா 2026ஆம் ஆண்டு இதோ கொடி ஏற்றி இதோ உள்ள பூரிப்போடு மகிழ்வோடு ஆண்டவருக்கு நன்றி கூறி கடந்த ஆண்டிலே செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியாகவும் இன்னும் இந்த புதிய ஆண்டு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்திருக்கிற பக்தர்கள் தஞ்சை தரணியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் எல்லா குடும்பங்களையும் அற்புத குழந்தை இயேசு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இதோ உயர உயர இந்த கொடி ஏற்றப்பட்டது போல நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய உறவுகளும் எப்பொழுதுமே விண்ணகத்தை நோக்கி வண்ணம் இருக்க குழந்தை இயேசு அஞ்சாதே பயப்படாதே நான் உன்னோடு
உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே, உன்னுடைய வாழ்க்கையிலே என் பிரசன்னம் எப்போதும் உன்னோடு என்று இந்த காரணம் அற்புத குழந்தை இயேசுவை நாடி வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருமே கவலையிலே, பிரச்சனைகளிலே, நோய்வாடுகளிலே, இடர்பாடுகளிலே, இன்னல்களிலே புரண்டு போய் இருக்கிற வேலையிலே இதோ சேர்ந்து போகாது, மனம் உடைந்து போகாது. இதோ உடைய வாழ்க்கை இதோ பிரகாசம் அடையும், உலகில் ஒளிரும் சுடர்களாக திகழ்கள் என்று இதோ ஒளியா இதோ அற்புத குழந்தை இயேசு நம் அனைவரையுமே இந்த நாளிலே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அருள் வரங்களை, அருள் கொடைகளை பல்வேறு கேள்விகளுக்காக, திருமண வரத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, தீய சக்திகள் நீங்க, கட்டிகள் மாற, துளிசூனே கட்டிகள் மாற, சாபங்கள் மாற என்று பல தேவைகளோடு என்று ஜபிக்கிற மக்களுக்கு ஆறுதலை அற்புத குழந்தை இயேசு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இதோ 2026 ஆண்டு பெருவிழா இதோ தொடங்கிட்டு இந்த நாளிலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வரவேற்று நம் உள்ளங்களிலே மகிழ்ச்சி, சமாதானத்தை, அன்புறவை ஒவ்வொருவருக்குமே அனைத்து உலக மக்களுக்கும் நல் உறவை ஆசீர்வாதங்களையும் இந்த நாளிலே கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம்